ஆண்டவருடைய வார்த்தை அவர் நம்மோட கூட பேசினா நிறைய மக்கள் சொல்லுங்க அதை யூடியூப்ல போடுவீங்கன்னு பார்த்தோம். நீங்கள் போடலை பிரசங்கத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சி இருக்கிறது. எத்தனை பேருக்கு போன வாரம் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்குது? ஆமே. ஒருவேளை வரலை அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் புரியாது. ஆனால் நீண்ட தொடர்ச்சி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆமே. சரி, பிரசங்கி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். பிரசங்கி புஸ்தகம் யாரு வசனம் போடுறாங்க? கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணுங்க. 10ஆம் அதிகாரம் 8-9. படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான். அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். கல்லுகளை பேர்க்கிறவன் அவைகளால் காயப்படுவான். மரத்தை பிளக்கிறவன் அதனால் மோசப்படுவான். நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறது. எல்லாரும் தயவு செய்து ஜெபிங்க. ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க. சொல்லுங்க, எங்களோடு பேசுறாங்க. உங்க வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். அங்கே எல்லாருமே ஜெபிக்க பிரயர் டைம். அல்லேலூயா. ஆவியானவர் என்னோடு பேசுங்க. உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அது இருபுறமும் கருவுள்ள பட்டயமானது. ஆண்டவரே, அந்த வார்த்தை பிரசங்கிக்கிறவர்கள், பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் இருவருக்கும் உள்ளது. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, மகிமையானது. இந்த வார்த்தை ஒரு மனிதனை உருவாக்கும், உருமாற்றம் அடைய செய்யும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தைகளை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். என் ஞானம், அறிவு, திறன் எல்லாம் குப்பை. நான் கற்றுக்கொண்டது குப்பை. ஒன்றுமே இல்லையப்பா. என் கல்வி, ஞானம், திறன், அறிவு ஒன்றுமில்லை. நீர் கிரியை செய்தால் மாத்திரமே, நீர் கிரியை செய்தால் மாத்திரமே அற்பமும் தூசியமாய் இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் சொன்னால் ஒழிய நான் எதையும் பேசக்கூடாது. என் சுயமாய் ஒரு வார்த்தையும் வராதபடி காத்துக்கொள். ஆவியானவர் மட்டுமே பேச, நாமே என் வாயை கண்ட்ரோல் பண்ணி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் தூய நாமத்தின் வழியாக பிதாவே, ஆமென். சரி, இந்த பிரசங்கி புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்ந்து காரியங்களை கற்று வருகிறோம். திரும்ப வாசிமா. 4 காரியங்களை பார்க்கிறோம். படுகுழியை வெட்டுகிறவன், அடைப்பை பிளக்கிறவன், கல்லுகளை பெருக்கிறவன், மரத்தை பிளக்கிறவன். இதனுடைய இந்த 4 காரியங்களை செய்கிறவர்களுக்கு எதிர்வினை, அதற்கான பதில் என்ன நடக்கிறது என்பதை பார்த்தோம். இன்னைக்கும் அதை பார்க்க போறோம். சில காரியங்களை பார்த்தோம். நாம் எந்த செயலை செய்கிறோமோ அதற்கு ஒரு மறுவினை கண்டிப்பாய் உண்டு. ஆமென். மறுவினை கண்டிப்பாக உண்டு. அது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது கண்டிப்பாய் மறுவினையை கொண்டு வரும். இது நம்ம மறந்து போகாது. ஒருவேளை அந்த மறுவினை நமக்கு உடனே வரும் அல்லது காலதாமதமாகி வரும். அது எப்படி வந்தாலும் அது வந்தே தீரும். அதை தடுக்கவே முடியாது. ஒருவேளை எனக்கு வேண்டாம், அது எனக்கு விருப்பமில்லை என்று சொன்னாலும் அது வந்து சேரும். அப்படிதானங்களா? அல்லேலூயா. அப்போ படுகுழியை வெட்டுகிறவன் அப்படின்னா யாருன்னா, தன்னை நம்பினவனுக்கு தீங்கு செய்கிறவன், சூழ்ச்சி செய்கிறவன், அவன் தான் படுகுழியை வெட்டுகிறான். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் ஆண்டவரே குழிகளை வெட்டி அதை மறைத்து வைத்தார்கள், எனக்கு விரோதமாய் மறைவாய் மலைகளை வைத்தார்கள் அப்படின்னு சொல்ற. அப்போ யார் ஒருவருக்கு விரோதமாக படுகுழி வெட்டுகிறார்கள்? நம்பினவர்களுக்கு தீங்கு செய்கிறவர்கள், அவர்கள் தான் படுகுழி வெட்டுகிறவர்கள். எந்த குழியை யார் வெட்டாங்களோ அந்த குழியிலே அவர்களே விட வேண்டிய நிலைமை உருவாகிவிடும். ஆமென். அதான் எதிர்வினை. அடைப்பை படுகிறவன், ஆமென், தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கும் பாதுகாப்பை உடைக்கிறவர்கள். தேவன் ஒவ்வொருவர்
பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பாதுகாப்பு வளையத்தை உடைத்துவிட்டு நான் இந்த பாதுகாப்புக்குள்ளே இருக்க முடியாது, இந்த பாதுகாப்புக்குள்ளே வாழ முடியாது, சட்ட திட்டங்களுக்குள்ளே வாழ முடியாது, இந்த காரியங்களுக்குள்ளே என்னால் வாழ முடியாது, நான் சுதந்திர பறவை என்று சொல்லிவிட்டு அந்த அடைப்பை படுகிறவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அடைப்பை படுகிறவர் என்ன வெளியும்? பாம்பு என்பது சாத்தானுக்கு அடையாளம். சாத்தான் வெளியில ரெடியா இருக்கிறான். எவனை விழுகலாமோ என்று எச்சிக்கிற சிங்கம் போல வகையை தேடி சுற்றி திரிகிறான். நீங்க அந்த உள்ள அந்த பாதுகாப்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவனால தொட முடியல. ஆண்டவர்கிட்ட வந்து சாத்தான் கேட்கிறான், யோபுவை சுற்றி நீங்க வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்க, அவன் வேலிக்குள்ள இருக்கிறதுனால பாதுகாப்புக்குள்ள இருக்கிறதுனால எத்தனையோ டைம் முயற்சி பண்ணிட்டேன், அவனையோ அவனுக்கு உண்டான எதையுமே என்னால தொட முடியல. அப்படிதானங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இல்ல, இந்த பாதுகாப்பை நான் உடைத்து விடுகிறேன், அந்த பாதுகாப்பை உடைத்து விட்டு நான் வெளியே வருகிறேன் என்று சொன்னால் எனக்காக காத்துக்கொண்டு சாத்தான் இருக்கிறார். எனக்காக காத்துக்கொண்டு சாத்தான். எப்படி அது உடைகிறது? எப்படி அந்த பாதுகாப்பு உடைகிறது? இதை நாம் தான் செய்கிறோம். இந்த உடைக்கிற வேலையை நாம் தான் செய்கிறோம். தேவன் கொடுக்கிற அந்த பாதுகாப்பு எல்லாம் வசனத்துல அடைப்பை பிடுங்குகிறவர். அடைப்பை பிடுங்கும் போது பாம்பு கடிக்குது. தேவன் கொடுத்திருக்கிற பாதுகாப்பை, தேவன் கொடுத்திருக்கிற வரமுறை, தேவன் கொடுத்திருக்கிற எல்லை, இவைகளை மீறும் போது நமக்கு ஒரு எதிர்வினை காத்திருக்கிறது. நமக்கு விரோதமாக சாத்தான் நின்று கொண்டிருக்கிறான். அவன் நமக்கு சேதத்தை உண்டாக்கி விடுவான். அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் அவன் வரான். அப்ப சாத்தானுடைய வேலை என்ன? கொள்ளுவது, அழிப்பது. கொள்ளுவது. அப்ப நம்ம அந்த பாதுகாப்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவன் நம்ம மேல கையை வைக்க முடியாது, நம்மளை தொட முடியாது, அவன் நம்மை அணுக முடியாது. அவனுக்கு அதுல உரிமை இல்லை, சட்டம் இல்லை, அவன் கையை வைக்க முடியாது. ஆனா அந்த பாதுகாப்பை அவனும் உடைக்க முடியாது. அந்த பாதுகாப்பை யாரை வச்சு உடைக்க வைக்கும்? நம்மளை வச்சே அந்த பாதுகாப்பை உடைக்க வைப்பான், அந்த கல்லை பிடுங்க வைப்பான். அவன் தேவன் இதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாலோ ஒரு சந்தேகத்தை உருவாக்குகிறார். நான் இப்படிதான் வாழணுமா? இப்படி எல்லாம் வாழக்கூடாது. இப்படி வாழ்ந்தா என்ன? இப்படி இருந்தா என்ன? இப்படி நடந்து கொண்டால் என்ன என்கிற ஒரு காரியத்தை இப்படி செஞ்சு ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டாரா? இப்படி வாழ்ந்த ஆண்டவருக்கு பிடிக்காதா என்கிற ஒரு கேள்வியை கொண்டு வருகிறார். ஒரு சந்தேகத்தை உருவாக்குகிறார். ஏவாளிடத்தில் ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவர் மீறும்படி வைத்தான், அடைப்பை பிடுங்க வைத்தான். சாத்தா பிடுங்கல. எத்தனை பேர் சொல்லுங்க? சாத்தா அடைப்பை பிடுங்கல. அல்லேலூயா. நம்மளை வச்ச காரியத்தை சாதிப்பான். ஏவாளிடத்தில் சொன்னார், தேவன் இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ? அவள் சொல்லுகிறார், தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனி மரங்களின் கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். என்ன காரணத்தினால சொன்னாரு? ஏவாள் சொல்லுகிறார், ஏவாள் என்ன சொல்லி, இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நீ இந்த அடைப்பை உடைப்பதனால உனக்கு ஒன்றும் இல்லை, இந்த கனியை புசிப்பதனால உனக்கு ஒன்றும் இல்லை. இது ஆண்டவருக்கும் தெரியும், இது ஆண்டவருக்கும் தெரியும், அவருக்கு தெரியும். இதை புசிக்கிற நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு சொன்னா தேவ தூதர்களை போல, தேவர்களை போல மாறுவீர்கள் என்று அவருக்கும் தெரியும். அடைப்பை உடைப்பதற்கு அவன் நடத்துவான். இப்ப அடைப்பை பிடுங்கினார்கள், கண்ணு திறக்கப்பட்டது, நிர்வாணிகளாய் மாறினார்கள், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள், ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். அவருடைய வேதனைகள் அதிகமாக, அவருடைய விளைவு சொல்லுங்க. அப்ப நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு மறு வினை உண்டு. இது மாறாது, மாறவே மாறாது. அல்லேலூயா. மாறவே மாறாது. காலங்கள் மாறினாலும், லேட்டானாலும் அல்லது சடுதியாக இருந்தாலும் அதனுடைய மறுவினை வந்து சேரும். ஆமென். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, கழுகுகளை பெயர்க்கிறவள்.
அது யாருக்கு? மூணாவது ஆளு ஆதி முதற் கொண்டு, அதாவது அடையாளங்கள், எல்லைகள். சொல்லுங்க, எல்லைகள். இந்த எல்லைகள் முத பார்த்து அடைக்கப்படுகிறவன், இப்ப பாருங்க கல்லுகளை பெயர்க்கிறவன். போன வாரத்துல தானே கற்றுக்கொண்டோம். நமக்குன்னு ஒரு வரைமுறையை தேவன் வரையறுத்து வைத்திருக்கிறார். ஆமென். எல்லைகளை மாற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். எல்லைகளை மாற்றி போடுகிறவன், நம்ம காட்டுக்கு நம்ம காட்டி எல்லையில ஒரு கல் வச்சிருக்கீங்க, உன்னுடைய அத்து, இந்த அத்துதான் உன்னுடைய எல்லை என்று சொல்லும்போது, இல்லை என்று சொல்லி நான் அந்த கல்லை பிடுங்கி இன்னும் கொஞ்சம் தள்ளி வைப்பேன், அந்த கல்லை நடுவேன் என்று சொன்னால் எல்லை மீறிய செயல். வேதம் சொல்லுகிறது, எல்லை கல்லை மாற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா, ஆமென். ஆதி முதல் கொண்டு நாட்டப்பட்ட அடையாளங்கள், கோட்பாடுகள், இவைகளை துணிகரமாய் மீறுகிறவர்கள். இவைகளை அதுக்கு என்ன நடக்குமா? கல்லுகளை பேர்க்கிறவன், அதனால காயம். சொல்லுங்க, கல்லுகளை பேர்க்கிற, எல்லை மீறுகிற, கட்டுப்பாட்டை மீறுகிறவர்கள் காயம் அடைவார்கள். ஆமென். இந்த காயம் கண்டிப்பா கிடைக்கும். காயப்படுத்துறதுக்கு சாதா இருக்கிறான். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். அவன் யாரால் காயப்படுத்தப்படுகிறான்? சொல்லுங்க சட்டம். கள்ளர்களா? சொல்லுங்க, நான் ஒவ்வொருத்தரையும் கேட்பேன். கள்ளர்கள் யார்? யாரு கள்ளன்? சாத்தான். சொல்லுங்க, அவன் கள்ளனாக இருக்கிறான். இந்த கள்ளன் எப்பொழுது இந்த எல்லையை மீறுவீர்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறான். எருசலேமில் இருக்கிற வரைக்கும் தொட முடியல. ஆனா எரியோவுக்கு போனா கள்ளர் கையில மாட்டினான். எப்பொழுது எல்லை மீறுகிறோமோ அப்பொழுது சாத்தான் நம்மை காயப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். இது எதிர்வினை. மரத்தை பிளக்கிறவன், கட்டுப்பாடு அற்றவர்கள், அல்லேலூயா, சட்டதிட்டங்களை மீறுகிறவர்கள், நியாய பிரமாணங்களை, தேவனுடைய நியமங்களை, தேவன் தங்களுக்கு வைத்திருக்கிற கிடைத்திருக்கிற சுதந்திரத்தை தவறாய் பயன்படுத்துகிறவர்கள், இவர்கள் தான் மரத்தை பிளக்கிறவர்கள். சரிங்களா? இதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். இப்ப நிறைய பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க போறோம். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை. வேசித்தனம் இல்லாதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சரி, இந்த தாவீதை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் அவரை குறித்து சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவர். சொல்லுங்க, என் இருதயத்துக்கு. ஆமென். ரொம்ப சாட்சி பெற்ற ஒரு மனிதர். சங்கீதத்தை எழுதினவர், தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தன்னுடைய சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் கொடுத்தவர், அபிஷேகம் பெற்றவர், ராஜாவாக அபிஷேகம் பெற்றவர், நடனமாடி கர்த்தரை ஆராதித்தவர். ஆனால் இப்பொழுது 1 கொரிந்தியர் 7:2 வாசித்ததை மீறுகிறார். சொல்லுங்க, 1 கொரிந்தியர் 7:2 வாசித்ததை மீறுகிறார். என்ன மீறுதல் நடக்கிறது? தேவன் அபிஷேகம் பெற்றவனோ அபிஷேகம் பெறாதவனோ, பாடல் எழுதினவனோ சங்கீதம் எழுதினவனோ, தேவாலயத்தை கொட்டுவதற்கு தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் கொடுத்தவனோ யாராக இருந்தாலும் தேவனுடைய விதியை மீறும்போது அதனால் ஏற்படக்கூடிய சம்பவங்கள் நடந்தே தீரும். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. சொல்லுங்க, சொல்லுங்க. ஓகே, பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் நிறைய பண்ணிருக்க அப்படின்னு யாரையும் நான் 2வது தடவை வாசிக்கிறீங்க பைபிளை. ஓசை கடைசியா கேட்கிறார், அங்கே ஏதாவது கொஞ்சம் நான் போறது கொஞ்சம் உதவி செய்யல அப்படின்னு கேட்கும்போது, புஸ்தகத்துல
அந்த சொல்றாரு, இதை கொடுத்து திரும்ப என்கிட்ட பேசாத, இதை கொடுத்து என்கிட்ட. அவ்வளவு பெரிய பரிசுத்தவான், அவ்வளவு பெரிய நீதிமான், இவனை போல ஒரு பொறுமைசாலி இல்லைன்னு பேர் எடுத்தவன். அப்படினால மோசேயை கொடுத்து மீரியாம் கிட்ட சொல்றாரு. மீரியாம் மோசேக்கு விரோதமா பேசிட்டாங்க. இப்போ அந்த மீரியாமையும் ஆரோனையும் கூப்பிட்டு பேசுறாரு. என்னுடைய தாசனுக்கு விரோதமா நீங்க எப்படி பேசலாம்? நான் மற்ற தீர்க்கதரிசிகளோட பேசும்போது வார்த்தையினால பேசுகிறேன், ஆனால் என் தாசனோடு வார்த்தையினால முகமுகமாய் பேசுகிறேன். அவனை போல யாருமே இல்லை அப்படின்னு சாட்சி கொடுத்தார் இந்த மோசே. ஆமென். ஆனால் மேரிபாவின் தண்ணீர் விஷயத்தில் ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்ன காரியத்தில் மோசே பேசாமல் கண்மலையை கோலினால் அடித்தான். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டிய நீ என்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி விட்டாய். நீங்களும் நானும் தேவனுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டியவர்கள். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய், செயல் மூலமாய், ஜீவியத்தின் மூலமாய் ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டிய. சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டியவன். மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறார், மோசே நீ என்னுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டியவன், ஆனால் நீயோ என்ன செய்து விட்டாய்? என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி விட்டாய். அதனுடைய விளைவு என்ன? நீ எந்த கானானை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டாயோ அதற்குள் நீ பிரவேசிக்க மாட்டாய். Please listen everyone. எல்லா மக்களும் கவனிங்க. மோசேயா இருக்கட்டும், ஆரோனா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், விதி ஒன்றுதான், சட்டம் ஒன்றுதான். சட்டம் மாறாது. உலக சட்டங்கள் மாறும், தேவ சட்டம் மாறாது. சொல்லுங்க, உலக சட்டம் மாறும், தேவ சட்டம் மாறவே மாறாது. ஹலோ, எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கேட்கிறீங்க? எந்த இடத்துல நாம் மீறுகிறோம்? தேவன் ஏதாவது அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவாரா? தேவனுடைய காரியத்தில் நோ அட்ஜஸ்ட்மென்ட். மோசே கடைசியாக திரும்பவும் ஃபைனலா கேட்கிற, ஆண்டவரே ஏதாவது கொஞ்சம் தயவு கிடைக்க முடியுமா அப்படி கேட்ட போது ஆண்டவர் சொல்றாரு, இதை குறித்து நீ என்னோட கூட என்ன பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது. நீ போய் மலை மேல ஏறி நின்று பார்த்துட்டு அதுதான் உனக்கு, அவ்வளவுதான். இதுதான் எதிர்வினை. கடவுளுடைய பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, சர்வ லோகத்துக்கும் நியாயாதிபதி. சொல்லுங்க, சர்வ லோகத்துக்கும் நியாயாதிபதி. மலைகளையும் குன்றுகளையும் தராசுல நிறுத்து பார்க்கிறவர், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குன்றுகளையும் துலாக்கோளால் நிறுத்து பார்க்கிறவரை நாம் ஆராதிக்கிறோம். இந்த பூமியில் இருக்கிற மண்ணை தம்முடைய மரக்காலால் அளந்து பார்க்கிறவரை ஆராதிக்கிறோம். நாம் என்னத்தையோ கொடுத்து அவருக்கு லஞ்சம் கொடுத்தோ என்னத்தையோ கொடுத்து அவரை மாற்றிவிட முடியாது. எத்தனை பேர் ஆமென்? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அதே செய்வது, அதே காரியத்திலே நீதி நிறைந்தவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். கடவுளுடைய பிள்ளையை இந்த தாவீது எல்லை மீறுகிறார். பச்சைப்பால் விஷயத்தில் 1 கொரிந்தியர் 7:2 அந்த வார்த்தையை மீறுகிறார். ஆமென். அந்த மீறி அந்த தீமையை செய்ததின் விளைவு அவனுக்கு பிறந்த குழந்தை 7 நாட்கள் உயிரோடு இருந்து அவலட்சணமாய் மரித்து போகிறது. அடுத்து முடிந்ததா? இல்லை. அப்சலோம், அல்லேலூயா, அவருடைய 3-4 மகன்மார்கள் இதே பாவத்தை செய்து அடித்துக் கொல்லப்பட்டார்கள். கடவுளுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கண்டிப்பாய் ஒரு எதிர்வினை இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, தீமை செய்தால், சொல்லுங்க சார், பாவம் வாசப்படியில. நல்ல கவனமா கேளுங்க ப்ளீஸ். தயவாக உங்கள் அன்போடு ஒவ்வொருத்தரையும் கேட்கிற நல்ல கடவுளுடைய வார்த்தை கேட்க. எத்தனை பேர் உங்க ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார்? அல்லேலூயா.
இந்த தாவீதுடைய விஷயத்தை நீங்க கவனித்து பாருங்க. ஆண்டவர் எந்த விதத்திலையும் அவருடைய நீதியை விட்டு கொடுக்கல. அவருடைய நீதியை விட்டு கொடுக்கல. அவர் நீதியாக இருந்தார். ஆலயத்தை கட்டு, இன்னொரு ஆலயத்தை கூட கட்டு, ஆனா என் நீதி கரெக்டாக. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நன்மை செய்கிறவன் நன்மை செய்யட்டும், தீமை செய்கிறவன் அவன் அவருக்குரிய பலன் வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு காரியம் ஒன்று அப்படி எழுதுறவங்க அப்படி நம்பர் 1 போட்டு எழுதிக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம், நம்முடைய குடும்ப எல்லையை மீறாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய வீட்டை நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்க உங்கள் குடும்ப எல்லைக்குள் வாழ வேண்டும். சொல்லுங்க, உங்க குடும்ப எல்லை இருக்குல்ல, அந்த எல்லையை மீறவே கூடாது. சொல்லுங்க, என் குடும்ப எல்லை, என் வாழ்க்கையின் எல்லை, அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்குரிய வரைமுறைகளை மீறாதீர்கள். உங்க குடும்ப எல்லைக்கு உட்பட்டு வாழுங்கள். உங்க குடும்ப எல்லைக்கு உட்பட்டு வாழும்போது அது கண்டிப்பா எதிர்வினையை உருவாக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப அதனாலதான் அந்த 1 கொரிந்தியர் வாசம் 7:2 திரும்ப வாசிமா. ஆகிலும் சொல்லுங்க, ஆகிலும் எல்லாரும் சொல்லுங்க, ஆகிலும் ஆகிலும் வேசித்தனம் இராதபடி அவன் தன் சொந்த மனைவியையும் அவள் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். இந்த எல்லை மீறக்கூடாது. சொல்லுங்க, எல்லை மீறக்கூடாது. எல்லை மீறக்கூடாது. சொல்லுங்க. அப்போ உங்க குடும்ப எல்லையை தேவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அந்த குடும்ப எல்லையை மீறும்போது நாம் ஏற்கனவே வாசித்தோமே, கல்லுகளை பிடுங்குகிறவன், குழியை வெட்டுகிறவன், மரத்தை பிளக்கிறவன், அடைப்பை பிடுங்குகிறவனுக்கு என்ன மறுவினை வருமோ அதுதான் வரும். ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் கொஞ்சம் வேகமா போக விரும்புகிறேன். நீதிமொழிகள் 5:15. கிணத்துல இருக்கிற தண்ணீரையும் துறவுல ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணி வேற எங்கேயோ போய் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. உனக்குன்னு ஒரு ஊற்றை வைத்திருக்கிறார், உனக்குன்னு ஒரு ஜலத்தை வைத்திருக்கிறார். இந்த எல்லையை மீறி வேறு ஒரு கிணற்றில் இருக்கிற தண்ணீரை குடிப்பதற்கு எல்லை மீறுவோமானால் அதனுடைய விளைவு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அதனால 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தாரு. பிறகு கூறிய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக, எல்லை மீறாதன்னு சொல்லிட்டார். பிறகு கூறிய யாதொன்றையும் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. எல்லாம் நல்ல ஆழமான சத்தியம், தூக்கிக்கிட்டு விட்டுறாதீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்போ 1 செகண்ட் திரும்ப வாசிமா. உன் கிணத்தில் உள்ள தண்ணீர். ஆண்டவர் உனக்குன்னு ஒரு கிணறு கொடுத்திருக்கார், உனக்குன்னு ஒரு குடும்பம் கொடுத்திருக்காரு, உனக்கு ஒரு மனைவி, உனக்கு ஒரு கணவன், உனக்கு ஒரு பிள்ளைங்க, உனக்கு ஒரு வருமானம், உனக்கு ஒரு காரியம், இது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கார். ஆமென். அல்லேலூயா. இது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் கிணத்தில் உன் கிணத்துல இருக்கிற தண்ணீரையும் உனக்குன்னு ஒரு துறவை உண்டாக்கி அதுலயும் தண்ணீரை ஊற வச்சிருக்கிறேன், ஊறு தண்ணீரையும் பானம் பண்ணுவா. அப்படி கொஞ்சம் கீழே வாசிக்குமா. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும். இதெல்லாம் கொஞ்சம் நான் திரும்ப சொல்றேன், இப்போ சொல்ல முடியாது. ஒரு ஃபேமிலி மீட்டிங் வச்சு, குடும்ப ஒரு மீட்டிங் வச்சு கணவன் மனைவியை கொண்டு வந்து வச்சு இதெல்லாம் பேசணும். அல்லேலூயா. அடுத்து அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாய்
எல்லை மீறக்கூடாது. சொல்லுங்க, எல்லை மீறக்கூடாது. படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் மீறக்கூடாது. வேலை செய்யறவங்க எல்லாம் மீறக்கூடாது. கணவன்மார்களுக்கு ஒரு எல்லை இருக்கு. உங்க எல்லையை நீங்க மீறக்கூடாது. மனைவிமார்களுக்கு ஒரு எல்லையை தேவன் வைத்திருக்கிறார். அந்த எல்லையை மீறக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இதை யார் எல்லை மீறினாலும் அதனுடைய விளைவு வரும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சரி, இப்போ எல்லாம் மீறுறாங்க. ஏன் அப்படின்னா காரணம் என்ன? ஏன் எல்லாம் மீறுறாங்க அப்படின்னா, ஒரு குடும்பம் இருக்குதுன்னு, இந்த குடும்பத்துல எல்லா குடும்பங்களையும் சண்டை வரும். அப்படின்னா சண்டை வராத குடும்பம் ஏதாவது இருக்குல்ல? அப்படின்னா அங்க போனாதான் சண்டை வராம. எங்க பரலோகத்துல போனாதான் சண்டையே வராம இருக்கணும். ஏன்னா அங்க மனுஷன் இல்லை, அங்க எல்லாருமே தேவ தூதர்களை போல இருக்கும். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை, எந்த மாமா மச்சான் அண்ணன் தம்பி மனைவி கணவன் என்கிற முறைமைகளும் கிடையாது. எல்லாரும் தேவ தூதர்களை போல இருக்கும். அங்க சண்டையே. அப்ப இந்த பூமியில வாழுகிற வரைக்கும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சின்ன 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 அது சண்டைகள், வாக்குவாதங்கள், சில காரியங்கள் இருக்கும். ஆனா இதே தொடரக்கூடாது. வசனம் என்ன சொல்லுகிறது? உன்னுடைய கசப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணி அடிச்சாவே அந்த ஆவியானுடைய நடந்துதல் கட்டாம். என் மைண்ட் அங்க போயிடும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ உன்னுடைய வசனம் என்ன சொல்லுது? சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் உன் எரிச்சல் தனிய கிடையாது. உங்க எரிச்சல் உங்க மனைவியோட, கணவனோட, பிள்ளைகளோட, அப்பாவோட, அம்மாவோட இருக்கிற அந்த எரிச்சல் தொடரக்கூடாது. எப்போ முடிஞ்சிடும்? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள ஒரு எரிச்சல் தனிய கடவுள். ஆமென் சொல்லுங்க. எரிச்சலோட படுக்கைக்கு போக கூடாது. இந்த எரிச்சல் தொடரும் போது சண்டை குடும்பத்துல, சொல்லுங்க, சண்டை சும்மா இருக்கலாம். ஆனா பெரிய சண்டையா, வாக்குவாதம், ஒரு பெரிய அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். சண்டையில் ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சொல்லுவது, ஒருத்தர் ஒருத்தர் அந்த மாறி 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 ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சொல்லிட்டே இருக்கு. கணவன் மேல மனைவி, மனைவி மேல கணவன், பிள்ளைங்க மேல பெற்றோர், பெற்றோர் மேல பிள்ளைங்க, ஒருவர் மேல ஒருவர் குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பது. இது இருக்கவே கூடாது குடும்பத்துல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? ஆதாம் வந்து ஏவாள் மேல குற்றம் சொன்னான். ஏவாள் சர்ப்பத்தின் மேல் குற்றம் சொன்னான். இல்லாதவரை நான் பண்ண மிஸ்டேக் தான் ஆதாம் ஒத்துக்கல. இல்லாதவரை நான் பண்ண மிஸ்டேக் தான் சொல்லி ஏவாளும் ஒத்துக்கல. ஒருவர் மேல ஒருவர் குற்றம் சொன்னாங்க. ஒன்னாலதான், நானாலதான், நான் ஓகே, நீதான் தப்பு. இந்த குற்றம் சொல்லுவது இருக்கக்கூடாது. இப்படியே நடக்கும் போதுதான் எல்லை மீறுகிறார்கள். ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து சண்டைகள், ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து குற்றம் சாட்டிக் கொண்டே இருப்பது, குடும்பத்தில் விசாரிப்பு இல்லை. குடும்பத்தில் ஒருத்தரை குறித்து ஒருத்தர் விசாரிக்கிறதுல கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோருக்குள்ள ஒரு விசாரிப்புள்ள ஒரு குடும்பம் என்று சொன்னால் கலகலப்பா இருக்கணும். சாப்பிட்டோம், சாப்பிடல, உடுத்தணும், உடுத்தல, காசு இருக்கு இல்ல, ஆனா குடும்பம் எப்படி இருக்கு தெரியுங்களா? உங்க குடும்பம் எப்படி இருக்குது? ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறீங்களா? ஒருத்தரோட ஒருத்தர் பகிர்ந்துக்கிறீங்களா? ஒருத்தரோட ஒருத்தர் அன்பா இருக்கிறீங்களா? ஒருத்தர் ஒருத்தர் விசாரிக்கிறீங்களா? கணவன் மனைவியை விசாரிக்கிறாரா? மனைவி கணவனை விசாரிக்கிறாரா? பிள்ளைங்க பெற்றவங்களை விசாரிக்கிறவா? பெற்றவங்க பிள்ளைகளை விசாரிக்கிறாங்களா? இல்ல, அதெல்லாம் விசாரிப்பு இல்லை. ஏன் எல்லை மீறப்படுகிறது என்று சொன்னால் குடும்பத்திலே சரியான விசாரிப்பு இல்லை. குடும்பத்துல சரியான விசாரிப்பு. அல்லேலூயா. வெள்ளக்காரன் அவன் பார்த்தா ஹாய் டாலி அப்படின்னு சொல்றான், விசாரிக்கிறான். நமக்கு அந்த பழக்கமே ஏன் எல்லை மீறப்படுகிறது? அனுசரிப்பு. சொல்லுங்க, விசாரிப்பு இருக்கிறதுல அனுசரிப்பு. ஒருத்தர் அனுசரிச்சு போறதுல குடும்பங்கள் ஏன் எல்லை மீறப்படுகிறது? அனுசரிப்பு. சொல்லுங்க, சொல்லுங்க, அனுசரிப்பு. ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்தல் வேண்டும்.
நாம் எல்லாமே எல்லாத்திலையும் நிறைவானவர்கள் அல்ல, எல்லாத்திலையும் எல்லாருமே பூரணமானவர்கள் அல்ல. ஒரு இடத்துல ஒரு குறை இருக்கும், இன்னொரு இடத்துல இன்னொரு விதமான குறை இருக்கும். இந்த குறையை மட்டும் பார்க்காமல் ஒருவரை ஒருவர் அனுசரிக்க வேண்டும். இந்த அனுசரிப்பு இல்லாததினாலே அங்க என்ன வருகிறது? எல்லை மீறல். அல்லேலூயா. அன்பு காட்டுவது இல்லை. ஆமென். என்ன அன்புனா சில குடும்பங்களில் என்ன வேலை? அன்பு காட்டுவதுன்னா என்ன வேலைங்க? எவ்வளவு வேலை அது? இந்த காரியங்கள் ஒரு குடும்பத்தை எல்லை மீற செய்கிறது. சரிங்க, இப்படி எல்லாம் மீறி இல்லாமா? யார் மொபைலு? சரிங்க, இதெல்லாம் இருந்தா எல்லாம் மீறி இல்லாமா? அன்புலையா, அனுசரிப்புள்ளங்க, விசாரிப்புள்ள. அப்ப இதெல்லாம் என் குடும்பத்தில் இருக்க நான் எல்லை மீறலாமா? வசனம் சொல்லுகிற கவனிங்க. நீதிமொழிகள் 21:9. சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும், சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும், வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். என்ன சொல்றாருன்னா, வீட்டுக்காரி கொஞ்சம் சண்டை போட்ட ஆளுதான், அதுக்காக வேற வீட்டுக்கு போயிடாது, ஓ வீட்டுக்கு மேல போயிடு. ஆமென் சொல்லுங்க. இதோடைய விளக்கம் தான். இவர் ரொம்ப கத்துறா, சண்டை போடுறான், எப்போ பார்த்தாலும் ஒரே எரிச்சல். இப்போ நான் எல்லை மீறலாமா? இல்லை. கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதே வீட்டு மேல போயிட்டு ஒரு மூளையில அந்த கோபம், அந்த எரிச்சல் எல்லாம் தனிகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் தெரியும். ஆமென். இங்க எரிச்சலா இருக்கு, கோபமா இருக்கு, சண்டையா இருக்குன்னு பக்கத்து வீட்டு மாடிக்கு போயிடாது. இதான் எல்லை மீறுவது. இன்னொரு காரியத்தை வாசிக்கிறேன். அதை 21:19 வாசிப்பாருங்க. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீகள் சொல்லும்போது ஒரு பாடல் மாத்திரமல்ல, இரு பாடலை நீங்க எடுத்துக்கலாம். சண்டைக்காரியோடு அப்படிங்கிற சண்டைக்காரரோடு சில ஆண்களும் தொடர்ந்து சண்டை போடுறவங்க இருக்காங்க, சில சகோதரிகளும் சண்டை போடுறவங்க இருக்காங்க, எரிச்சல் உள்ளவங்க இருக்காங்க. இப்போ இந்த எரிச்சல் உள்ளவங்க சண்டை உள்ளவங்களோட குடியிருப்பதை பார்க்கிறோம். ஏன்னா வீட்டு மொட்டை மாடியிலையும் போய் இருந்து பார்த்துருங்க, அங்கேயும் வந்து சரியான சண்டைங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு ஒரு அனுமதி கொடுக்கிறாரு, நீ வனாந்தரத்து கூட போய் கொஞ்ச நாள் இரு. எங்க போயிரு? ஆனா எல்லாம் மீறாத. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நீ வனாந்தரத்துக்கு கூட ஓடி போய்ப்பா, சகார பாலைவனத்துக்கு கூட போய் கொஞ்ச நாளைக்கு இரு. இவங்க இப்படி பண்றாங்கிறதுக்காக நீ எல்லை மீறாத. ஆமென். எல்லை எல்லாம் சொல்லுங்க, எல்லை மீறாத. பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, எல்லை மீறாத. நல்ல மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. அப்படி திரும்பி அப்பாக்க பயமா இருக்குது, அம்மா அவ்வளவு சாப்பிட்டு. அல்லேலூயா. நல்லா திரும்பி பாருங்க மூஞ்ச. எல்லை மீறாதீங்க. ஆமென். சண்டைக்காரனாங்க, திட்டுறவங்க, திட்டுறாளுதான், முறைக்கிறாள்தான், அடிக்கிறாள்தான், துன்பப்படுத்துறாள்தான், துன்பப்படுத்துற அம்மா தான், அனுசரணை இல்லாதவ தான். அதுக்காக எல்லை மீறக்கூடாது. என்ன செய்யலாம்? வீட்டு மாடியில போ, உங்க வீட்டு மாடியில போய் மூளையில கொண்டு உட்காந்து அங்கேயும் பிரச்சனை இருக்கா, வனாந்தரத்துக்கு கூட போ, அதை எல்லை மீறி போவாத. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி போகும்போது என்ன நடக்கும்? அதனுடைய விலை யோபு 31:11-12. யோபு 31:11-12. வேக வாங்கிக்கோங்க. அது தோஷம். எது தோஷம்? நீ எல்லாம் மீறது தோஷம். அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படுகிற அக்கிரமம், பாவங்கள் அடுத்த அக்கிரமம். இப்படி இந்த காரணத்துக்காக நான் எல்லை மீறுகிறேன் என்று சொன்னால்
அது தோஷம். எல்லாரும் சொல்லுங்க, தோஷம். 1000 காரணம் சொல்லலாம். அதனாலதாங்க, இதனாலதாங்க, இப்படிதாங்க, அப்படிதாங்க. நான் என்ன சொல்றேன்னா, செத்து குழப்பம் தற்கொலை பண்ணி சரியான நரகனா. ஆமென். ஆனா எல்லாம் மீறாதீங்க, எல்லாம் மீறாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அப்போ அது தோஷம். அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படுகிற அது என்னன்னா அக்கிரமம். பாவம் செய்கிறவர்களை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லல. அக்கிரம செய்கைக்கானதே என்னை விட்டு அகன்று போங்க. பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. பாவங்களில் 2 வகை உண்டு. ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம். மரண தண்டனை அடையக்கூடிய குற்றம், ஆயுள் தண்டனை அடையக்கூடிய குற்றம். இந்த அக்கிரமம் நம்மை நரகத்துக்கு கொண்டு போகும். நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படுகிற அக்கிரமம் அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும். அது என்ன நடக்கும்? அதனுடைய விளைவு என்ன? பாதாள வரைக்கும் பட்சிக்கும். அக்கினியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். சொத்தையெல்லாம் அழிச்சிடும். ஹலோ, சொத்தையை அழிச்சிடும். அந்த அக்கினி பாதாள பரியந்தம் பட்சிக்கும். அது என்ன செய்ய? ஒரு செகண்ட். அது பாதாள பரியந்தம் பட்சித்து அக்கினியாய் என் சம்பத்தை எல்லாம் என் சம்பத்து. சொல்லுங்க, சம்பத்து. குடும்பம் சம்பத்து, பிள்ளைங்க சம்பத்து, சொத்து சம்பத்து, ஆஸ்தி சம்பத்து. இந்த சம்பத்தை எல்லாம் என்ன பண்ணிரும்? நிர்மூலமாக்கும். எது? இந்த எல்லை மீறுதல். ஹலோ, பிரதர் சொன்னாங்க, பாஸ்டர் கொஞ்சம் சத்தம் குறைவா போடுங்க. அவங்க சொன்னது என் மேல அக்கறை வச்சுதான் சொன்னாங்க. இங்க வந்து பாருங்க, நான் சத்தம் போடாம எப்படிதான் இருக்குது. அல்லேலூயா. நான் எப்படியாவது மக்களுக்கு புரிய வைக்கணும். எனக்கு ஏதாவது சட்டம் போட்டு நாய்க்கு கீழே விழுந்தா நீ தான் காரணம். உன் தான் பழிய போடுவேன். இந்த அம்மா தூங்கிடுச்சு, அதனால கத்துனேன், அப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிடுவேன். ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ இது உங்களோட போறதில்ல. போன வாரம் பார்த்தோம்னா ஆகான் செய்தவருடைய வினை ஆகானோட அல்ல, மொத்த குடும்பம், சொத்து, ஆஸ்தி, ஆடு, மாடு எல்லாம் க்ளோஸ். வம்சமே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அடுத்து நம்ம பார்க்க போறோம். சரி, அடுத்து என்ன செய்யணும்னா அந்த குடும்ப எல்லைக்குள் வாழணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனை மையமாக கொண்ட வாழ்க்கையா இருக்கணும். தேவனை, அவர்தான் என் வாழ்க்கையின் மையம். அவர்தான் என் வாழ்க்கையின், சொல்லுங்க, அவர்தான் என் வாழ்க்கையின் மையம். ஒரு கணவன், மனைவி, ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்தின் மையம் யார் என்று சொன்னால் இயேசுதான் நம்முடைய குடும்பத்தின் மையமா இருக்கணும். வாசிக்கிறேன். சங்கீதம் 128 1 2 3 4. கர்த்தருக்கு பயந்து யார் அந்த குடும்பம் எந்த வழியில நடக்கணும்? முதல்ல அந்த குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைங்க யாருக்கு பயப்படணும்? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படும், மனுஷனுக்கு இல்லை. கர்த்தருக்கு பயந்த ஒரு குடும்பமா இருந்தால் இந்த குடும்பம் எல்லாம் மீறாம இருக்கும். ஏன் எல்லை மீறப்படுகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். வழியில அவருடைய பாதையில, அவருடைய சத்தியத்தில், அவருடைய வசனத்தில் நடக்கணும். அடுத்து எவனோ அவன் பாக்கியவான். அவங்க நல்லா இருப்பாங்க, செழிப்பா இருப்பாங்க. அவங்க கைகளின் பிரயாசத்தை அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் இருக்கும். சரியா? இதான் தேவனை மையமாக கொண்ட வாழ்க்கை. இந்த 128 சங்கீதம் ஒரு குடும்பம் தேவனை
மையமாக வைத்து வாழுகிற ஒரு குடும்பம். சரிங்களா? அவன் மனைவி வீட்டோர்களில் கணிதரும் திராட்சை கொடியை கொடுப்பான். அவன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அப்புறம் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய். அப்ப இந்த 128 சங்கீதம் என்ன சொன்னீங்கன்னா, ஒரு குடும்பம் கர்த்தரை மையமாக கொண்டு வாழ்ந்தால் அந்த குடும்பம் எவ்வளவு பிளஸிங்கா இருக்கும், எவ்வளவு ஆசீர்வாதமா இருப்பாங்க என்று சொல்லுது. சரி, நீதிமொழிகள் 31:30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. எது வஞ்சனை? சௌந்தரியம். சௌந்தரியம், அழகு. ஏற்கனவே பார்த்த பிள்ளைங்களா, அழகி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கர்த்தருடைய வகையில யார் போவார்? அழகியா ரூபவதியா? ரூபவதியா போவார். அழகிய வசனம் என்ன சொல்லுது? சௌந்தரியம் வஞ்சனை. சௌந்தரியம் வெறும் அழகு வஞ்சனை உள்ளது. அழகும் வீண். அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே, கர்த்தருக்கு பயப்படுகிற கணவனே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனைவியே, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளே கர்த்தரால் புகழப்படுவார்கள். அப்போ ஒருவர் எல்லை மீறாமல் இருக்கணும்னா அவருக்கு கர்த்தரை குறித்த ஒரு பயம் இருக்கு. ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரல? கர்த்தரை குறித்த சொல்லுங்க. அவர் இருக்கட்டும், அவர் தான் அப்படி சொல்லதான் சொல்லுவார். என்ன பண்றது? நம்ம நிலைமை நமக்கு தானே தெரியும். கர்த்தரை குறித்த பயம் இருந்தால் நாம் கர்த்தரை ஆராதிக்க வருவோம், கர்த்தரை தொழுது கொள்வோம், ஜெபம் பண்ணுவோம். இந்த பயம் இல்லாததுனால அவர்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு போயிடும். கர்த்தர் நல்லவர், எத்தனை பேர் இருப்பார்? அல்லேலூயா. அப்போ நம்முடைய குடும்பம் சரியான எல்லைக்குள்ள வாழணும்னா, எல்லை மீறாமல் இருக்கணும்னா அந்த குடும்பம் கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். யாரெல்லாம் பயப்படணும்? கணவன் பயப்படணும். கணவன் பயந்தா மனைவி பயப்படுவாங்க, மனைவி பயந்தா பிள்ளைங்க பயந்து இருப்பாங்க. அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லி வேகமா போகிறேன். அடுத்து மூணாவது பாயிண்ட் நம்பர் 3. ஞானத்துக்கும் சரிங்களா குணத்துக்கும் ஒரு குடும்பத்தில் சமநிலை இருக்கணும். வெறும் ஞானம் மட்டும் இருந்தா போதாது, அந்த குடும்பத்துல நல்ல குணம் இருக்க வேண்டும். இந்த ரெண்டுமே பேலன்ஸா இருக்கணும். சில குடும்பங்கள்ல நல்ல ஞானமான இருப்பாங்க, ஆனா குணம் இருக்காது. என்ன இருக்காதுங்க? குணத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. இதுல எது குறைவா இருந்தாலும் பிரச்சனை எல்லாம் மீறும். வாசிக்க நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். வீடுங்கிறது வாழ்க்கை. சொல்லுங்க, வீடுங்கிறது வாழ்க்கை. ஸ்திரீங்கிறதுனால பெண்களை மாத்திரம் எடுத்துக்காதீங்க, சகோதரர்மார்களை அதை எடுத்துக்கிறோம். சரிங்களா? புத்தி உள்ள கணவன்மார், புத்தி உள்ள மனைவிமார். இப்போ புத்தி உள்ள கணவன்மார் தன்னுடைய வீட்டை கட்டுகிறார். புத்தி இல்லாத கணவன்மார்கள் இடிச்சு போறாங்க. புத்தி உள்ள மனைவிமார்கள் தங்கள் வீட்டை கட்டுகிறார், வாழ்க்கையை கட்டுகிறார்கள். புத்தி இல்லாதவர்கள் அதை தங்கள் சொந்த கைகளால் இடித்து போடுகிறார்கள். புத்தி உள்ள பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை கட்டுகிறார்கள், புத்தி இல்லாதவர்கள் அதை இடித்து போடுகிறார்கள். சரிங்களா? அல்லேலூயா. அப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா புத்தி இருக்கிறவங்களே வச்சுறாங்க. புத்தி இல்லாதவங்களை கொடுத்து பரவாயில்ல, புத்தி இருக்கிறவங்களை அந்த வாழ்க்கையை கொடுத்து அந்த குடும்பத்தை கொடுத்து என்ன பண்ணி நகைச்சுறாங்க. வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் எதுனா குணம். சொல்லுங்க, ஒரு குடும்பத்துல நல்ல குணமுள்ளவர்களா இருக்கணும். சொல்லுங்க, என்ன குணம்? நல்ல குணம். ஒரு கணவனுக்கு நல்ல குணம் இருக்கணும், ஒரு மனைவிக்கு நல்ல குணம் இருக்கணும், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல குணம் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இறக்க குணம் இருக்கணும். சொல்லுங்க, இறக்க குணம் உள்ளவர்களா இருங்க. ஒரு கணவன் மனைவி மேல் இரக்கம் உள்ளவராக இருக்கணும். ஒரு மனைவி கணவன் மேல இரக்கம் உள்ளவராக இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோர்கள் மேல்
சில குடும்பத்துல நல்ல ஞானம் இருக்கணும். காசை எப்படி சம்பாதிக்கணும், சொத்து எப்படி சம்பாதிக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், எதை வாங்கணும். ஆனா அந்த குடும்பத்துல மருந்துக்கு கூட நல்ல குணம் இருக்காது. கணவனிடத்துல நல்ல குணம் இல்லை, மனைவியிடத்துல குணம் இல்லை. அந்த குணம் இல்லாத குடும்பம் எல்லை மீறுவதற்கான சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்கிறது. பக்கத்துல பாசுரை இருக்கீங்களா? பக்கத்துல இருக்கீங்களா? அல்லேலூயா. எத்தனை குடும்பத்தில் இந்த குணம் இல்லாத நிலை இருக்கிறது? ஆமென். அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஞானம் நல்லது, ஆனா ஞானம் முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று சொல்லல. எது உயர்ந்தது? குணம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலை உள்ளது. ஒரு குடும்பத்தில் நல்ல குணமுள்ளவர்களாக இருங்கள். ஆமென். வசனம் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. 1 பேதுரு 3:4. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கு. மறைந்திருக்கிற குணம் சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க குடும்பத்துல நல்ல குணமா இருக்கு. எப்பவுமே வெறுப்பா, ஒரு மாதிரி சீரியஸா, ஒரு மாதிரி மூச்சை காட்டுறது, ஒரு மாதிரி முறைச்சுட்டு நிற்கிறது, ஒரு மாதிரி முறுக்கேற்றிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வைக்காதீங்க. குடும்பம் எல்லை மீறுவதற்கு காரணம் அந்த குடும்பத்துல சரியான குணம். ஒரு கணவன் வெளியே போயிட்டு வரான்னு இப்பதான் வந்தீங்களா வாங்க அப்படின்னு கூப்பிடுற பழக்கம் இருக்கணும். அவர் என்ன லண்டன்லயா போயிட்டு வர்றாரு அப்படின்னு விட்டுறத, இது குணம் இல்லை. மனைவியை பார்த்து ஏமா நல்லா இருக்கியா, சாப்பிட்டீங்கன்னா ஒரு மூச்சு ஒரு மாதிரி இருக்கு, இதுல கேட்கறது என்ன சொத்தா அழிஞ்சிடும். பிள்ளைகளை பார்த்து சாப்பிட்டீங்களாமா கேளுங்களேன். ஒரு குடும்பத்துல ஏன் இந்த குடும்பம் எல்லை மீறுகிறது என்று சொன்னால், குடும்பத்துல நல்ல சொல்லுங்க சொல்லுங்க ஒண்ணும் இல்லை. அப்பா பார்த்து பிள்ளைங்க கேளுங்க, நல்லா இருக்கீங்களா, ஏன் ஒரு மாதிரி நல்லா இருக்கிறீங்க கேளுங்கள. உங்க புருஷனை பார்த்து கேளுங்கள, ஏன் நான் நல்லா இருக்கீங்க, ஒன்னாச்சு வாங்க சாப்பிடுங்க. அந்த குணம் இருக்குதா? இந்த குணம் இல்லாத குடும்பங்கள் எல்லை மீற ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். இங்க 2 காரியத்தை ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. நீ சர்ப்பமாவும் இருக்கணும், புறாவாவும் இருக்கணும். ஞானம் இருக்கணும், குணம் இருக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. ஞானம் இருக்கணும். ஞானத்தை விட்டுட்டு வெறும் குணம் மட்டும் இருந்தா போதாது, வெறும் குணம் மட்டும் இருந்து ஞானம் மட்டும் இருந்தா போதாது. இது ரெண்டுமே ஒரு குடும்பத்துக்கு வேண்டும். சொல்லுங்க சொல்லுங்க. என்ன வேணும்? ரெண்டுமே வேணும். ஆண்டவர் சொல்றாரு, சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களை போல நல்ல கபடற்றவர்களாகவும் இருங்க. குடும்பத்துல ஒரு குடும்பம் கணவன் மனைவி பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா, சர்ப்பம் மாதிரி இருக்க வேண்டிய இடத்துல சர்ப்பம் மாதிரி இருக்கணும். அப்படியே சர்ப்பம்னு சொன்னா கொத்தி காயப்படுத்தி சாவடிக்கிறது இல்ல, கவனம். சொல்லுங்க கவனம். ஆண்டவர் சாபம் கொடுத்தாரு. யாருக்கு? ஆதாம், ஏவாள், சர்ப்பம். இதுல அதிக சாபம் யாருக்கு கொடுத்தாரு? சொல்லலாம், பெண்களுக்கு. நீங்க யாருன்னு சொல்றீங்களா? அப்போ என்ன சொல்றேன்? ஆண்டவர் சாபம் கொடுத்தாரு. ஏவாள், ஆதாம், ஏவாள், சர்ப்பம். இந்த 3 பேர்ல யாருக்கு அதிகமான சாபம்?
சர்ப்பத்துக்கு. அப்படிதானே? நான் சொல்றேன் ஆதாமுக்கு தான் கொடுத்தாரு. யாருக்கு? இந்த அம்மாவுக்கு என்னன்னா வருஷத்தோறும் பிள்ளைகள் அப்பவும் வேதனையை பெருகப்பட்ட தாட்சால் முடிஞ்சு போச்சு. வருஷத்துக்கு ஒரு நீ பிள்ளை பெற்றாலும் வருஷத்தோடு நீ பிள்ளை பெறும்போது உன்னுடைய பிரசவ வேதனையை அதிகப்படுத்துவேன், முடிஞ்சு போச்சு. ஆனா ஆதாமா பார்த்து சொல்றாரு, ஆதாமே நீ உயிரோடு இருக்கிற நேற்று வேலைய நேரத்துல சிக்குவ. இப்ப சாபம் யாருக்கு அதிகம்? ஆம்பளைக்கு தான் சாபம். ஏங்க இப்படி பண்ணிட்டாரு? செஞ்சது அவல்ல. ஆதாம் செஞ்ச முதல் பாவம் என்ன? மனைவியுடைய வார்த்தையை கேட்டது. அப்படிதானே? ஆதாம் செய்த முதல் பாவம் எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னொன்னு சொல்றேன், அது முதல் பாவம் இல்லை. அது முதல் பாவம் இல்லை. முதல் பாவம் ஆண்டவர் சொன்னார், ஆதாமை கொண்டு வந்து இந்த தோட்டத்தை பயன்படுத்தணும், பாதுகாக்கணும். சொல்லுங்க, பாதுகாக்க வேலையை கொடுத்தாரா? இந்த ஆதாம் ஒழுங்கா பாதுகாத்து இருந்தா இந்த சர்ப்பம் உள்ள வந்திருக்குமா? ஹலோ சொல்லுங்க. என்ன கமல் இருக்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆதாம் சரியா பாதுகாப்பு வேலையை செய்திருந்தால் இந்த சர்ப்பம் உள்ளே வருவதற்கு இயலாது. ஆமென். இந்த ஆதாம் கவனக்குறைவாக இருந்தார். யாரோட பேசிக்கிறான்னு, இந்த நம்ம நானு என் மனைவி இருக்கிறோம், வேற இந்த தோட்டத்துல யாரும் இல்லை. இப்ப என் மனைவி யாருக்கிட்ட பேசிக்கிறார் ரொம்ப நேரம், அந்த புசு புசுனா பேசிட்டு இருக்கோம். நம்ம பேசுறத குழந்தை பேசும்போது யாரோட புசு பேசுறேன் அப்படியே பேசியிருக்கோம், சத்தமா தான் பேசியிருக்கோம். இந்த ஆதாம் அந்த சத்தத்தை கேட்டு என் மனைவி யாரோட தினத்தோடு பேசுறாளே, யார் அதற்கு கவனிச்சிருக்க வேண்டாமா? இந்த தோட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் வந்து போகிறாரே, அவர் யார் என்று அவர் கவனித்திருக்க வேண்டாமா? ஆகவேதான் ஆண்டவர் இந்த ஏவாளை பார்த்து சொன்னாரு, நீ பிள்ளை பெறும்போது உன்னுடைய வேதனையை பெருகப்படுவேன், பிள்ளை பிறந்த பிறகு உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் என்று சொன்னாரு. ஆதாமை பார்த்து சொன்னார், ஆதாமே நீ இந்த பாவத்தை செஞ்சதுனால நீ சாகிற வரைக்கும் நேர்த்தி வேலையை செஞ்சோம். ஆமென். அப்படின்னா ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னுடைய குடும்பத்தை குறித்த ஒரு உத்தரவாதியாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சர்ப்பத்தை போல இருக்க வேண்டிய நீங்க புறாவை போல இருந்தீங்கன்னு சொன்னா எல்லை உருவாகும். ஆமென். வசனம் சொல்லுது, கண்டனம் பண்ணி கட்டிந்து கொண்டு கோடிக்கணக்கில் நிரப்புற புத்தி சொல்லு. சொல்லுங்க, கண்டனம் பண்ணி கட்டிந்து கொண்டு புத்தி சொல்லு. கண்டனம் பண்ண வேண்டிய இடத்துல கண்டனம் பண்ணு, கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல கடிந்து கொண்டு, புத்தி சொல்ல வேண்டிய இடத்துல புத்தி சொல்லு, அனுசரிக்க வேண்டிய நேரத்துல அனுசரி, அன்பு காட்ட நேரத்துல அன்பு காட்டு. ஒரு சர்ப்பம் மாறியது, புறா மாறியது. எத்தனை பேர் ஆமென்? அப்படி இல்லை அப்படின்னா அங்க எல்லை மீறுதல் உண்டாகும். சொல்லுங்க, எல்லை மீறுதல். ஆமென், அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சிலர் அறிவுல சிறந்தவர்களா இருப்பாங்க, ஞானம் உள்ளவர்களா பேசுவாங்க, ஆனா இருதயத்துல இரக்கமே இருக்காது. இருதயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட், வெட்டு ஒண்ணு துண்டு. நான் அந்த நீதியில தான் நிற்பேன், அந்த நீதியில கரெக்டா இருப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, இப்படிதான் உன் நீதி இருக்கட்டும்பா, கொஞ்சம் இறக்க காட்டு. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? உன் நீதி இருக்கட்டும்பா, கொஞ்சம் இறக்க காட்டு. அவள் செய்த பாவத்துக்கு மோசையின் நியாய பிரமாணத்தின்படி கல்லடித்துக் கொள்ளப்பட வேண்டும். ஆமென். ஆனால் தேவன் அதை செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அங்கு இறக்கம் வெளிப்படுகிறது. அங்க என்ன பண்ணுது? சில குடும்பங்களை இந்த சர்ச்மெண்ட் மாத்திரம் தான் இருக்குமே ஒழிய, இல்ல இல்ல நான் இப்படிதான்
இப்படிதான் நான் நீ என்ன பண்ணவே தெரியாது, இதை பண்ணு. நீ படுத்து கடை, எந்திரிச்சு விடு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா எனக்கு இதை செஞ்சு வைக்கணும், எனக்கு இதை செஞ்சு வைக்கணும். நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறோம், இதை செஞ்சு வைக்கணும். இல்ல நீதியாய் மட்டுமல்ல, கொஞ்சம் குடும்பத்தில் இறக்க சுபாவம் உள்ளவர்களாக இருங்க. எத்தனை பேர் ஆமென்? அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். நீங்க உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் மேய்ப்பன். உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த ஆடுகளை குறித்து சரியாய் விசாரித்து இருக்கணும். உங்க குடும்பத்துக்கு உங்க மனைவியை குறித்து அந்த காரியங்கள் தெரியணும். அவங்க பலவீனம் என்ன, பலன் என்னன்னு தெரியணும். ஒரு கணவனுக்கு மனைவியை குறித்த பலன் என்ன சொல்லுங்க, பலவீனம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு கணவனை குறித்து மனைவிக்கு அவர் பலம் என்ன, பலவீனம் என்ன தெரிஞ்சிருக்கணும். பிள்ளைகளை குறித்து தெரிஞ்சிருக்கணும், பெற்றோரை குறித்து தெரிஞ்சிருக்கணும். இதை தெரியாத அவர்கள் குடும்பம் நடத்துவது சாத்தியமானது இல்லை. ஹலோ, உலகம் முழுசும் தெரிஞ்சிருப்போம். அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருப்போம். ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருப்போம். நம்முடைய குடும்பத்தை குறித்து நன்றாய் அறிந்தில்லாமல் இருப்போம். உங்க குடும்ப சூழ்நிலை, மனைவியுடைய சூழ்நிலை, அவங்க உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அவங்க மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, என்ன என்ன நடக்குது அவங்களுக்கு? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிலர் மிஷின் மாதிரி வச்சுக்குவோம் மனைவியை, வாஷிங் மிஷின் மாதிரி விடுறாங்கல்ல. அவங்களுக்கும் ஒரு இருதயம் இருக்குது, அவங்களுக்கும் வழி இருக்கும், அவங்களுக்கு வேதனை இருக்கும், அவங்களுக்கு மனசுல கவலை இருக்கும், போராட்டம் இருக்கும். அதே போல கணவனுக்கும் மனசு இருக்கு, இருதயம் இருக்குது, அவருக்கு என்ன போராட்டம்? இதை சரியா அறியாதவர்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவர் தன் குடும்பத்தை நடத்த அறியாவிட்டால் கோடி கடல் இருக்குல்ல, தெரியல பாஸ். அப்படி ஒரு வசனம் இருக்குதா? என் சபையை எப்படி நடத்துவார்? என் சபையை, உன் குடும்பத்தை உன்னால நிர்ணயித்து நிதானமா நடத்த முடியலையப்பா, என் சபையை நீ எப்படி நடத்துவ? எத்தனை பேருக்கு தெரியும் உங்க மனைவியை கொடுத்து அவங்களுடைய பலம் பலவீனம், அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது, அவங்களுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது, இந்த காரியம் இந்த வார்த்தை பேசினா அவங்களுக்கு பிடிக்கிற வார்த்தை பேசினா அவங்களுக்கு பிடிக்காது, இந்த சமயத்தில் எப்படி இருப்பாங்க, இந்த சமயத்தில் எப்படி இருப்பாங்க. எத்தனை மனைவிமார்களுக்கு தெரியும் உங்க கணவனை குறித்து? கட்டிட்டு வந்து 25 வருஷம் ஆச்சு. அந்த மனுஷனுக்கு புளியோதரை பிடிக்குமா பிடிக்காதா தெரியாது. ஆனா குடும்பம் நடத்தி வந்தாச்சு. குடும்பம் நடத்தி ஏன் இழந்தது? ஏன் என்ன காரியம் நடக்குது? ஆமே. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புரிஞ்சிருக்கா? ஹலோ, ஆமே. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. இருதயத்தில் இறக்கக்கூடாது சொல்லுங்க. குடும்பத்தில் இறக்க, கொஞ்சம் இறக்குங்க, அவங்களுக்கு இறக்க காமிங்க, கொஞ்சம் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் முடியாத சமயத்தில் ஏதாவது செஞ்சு கொடுங்க. அவங்க விலகினத்தை நீங்க வேலை இருங்க. நான் இன்னும் அதெல்லாம் கொஞ்சம் தெளிவுரை ஆண்டவர் இறக்கம் காண்பிப்பாரானால், தயவு காண்பிப்பாரானால், இது ஒரு குடும்ப ஃபேமிலி காரியத்தில் இதெல்லாம் நிறைய பேசுறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். அடுத்த வாரத்தில் இதே தொடரும். அல்லேலூயா. ரெகோபெயாம் இருக்காரு, யாருங்க? சாலமோனுடைய மகன். சாலமோனுடைய மகன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் இறந்த பிறகு, சாலமோன் இறந்த பிறகு ரெகோபெயாவுக்கு ராஜ்யம் வந்துருச்சு. ராஜ்யம் ரெண்டாவது பிரிஞ்சிச்சு. இப்ப ராஜ்யம் ரெண்டாவது பிரியறதுனால இப்ப ராஜ்யம் கையில வந்தோடனே இப்ப ஆளுங்கெல்லாம், தேசத்தில் இருக்கிற ஆளுங்கெல்லாம் வர்றாங்க, ராஜா கிட்ட வராங்க. யாருக்கிட்ட? ரெகோபெயாவுட்ட, சாலமோன் மகன்கிட்ட. அவங்க கேட்கிறாங்க, உங்க அப்பா ரொம்ப கண்டிப்பா நடத்தினார், ஏராளமான வரி, ஏராளமான வேலை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப எங்களை வதைச்சு எடுத்துட்டாரு. நீ எங்களுக்கு கொஞ்சம் நகுவாக்கினீங்கன்னா, இந்த காரியத்தை எல்லாம் உங்க அப்பா கொடுத்த பாரத்தை எல்லாம் கொஞ்சம் குறைச்சி எங்களை கொஞ்சம் லகுவா மாத்துனீங்கன்னா நான் உங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருப்போம். உங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருப்போம். இல்லைன்னா நாங்க தாவீதுடைய சிங்காசனத்தை விட்டுருவோம். இப்போ சொல்றான், சரி போய் 3 நாள் கழிச்சு வாங்க. 3 நாள் கழிச்சு
3 நாள் கழிச்சு வர்றாரு. 3 நாள் கழிச்சு வர்றாங்க. அதுக்கு முன்னால இந்த ரெகோபெயாம் தன்னோடு கூட தன் சாலமோன் அரசவையில, தன் தகப்பனுடைய அரசவையில இருந்த மூத்தவர்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறாங்க. அவங்க இப்படி கேட்டு போனாங்க, என்ன சொல்லட்டும்? அவங்க சொல்றாங்க, உங்க அப்பா அப்படி நடத்துறது உண்மைதான். இப்ப நீங்க சொல்லு, எங்க அப்பா கொடுத்த இந்த பருவெல்லாம் கொடுக்க மாட்டேன், அனுசரிச்சு போவேன், உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன், அப்படிலாம் கொஞ்சம் அனுசரணையா பேசு அப்படின்னா சரின்றாங்க. அடுத்து அவனோடு கூட இருந்த நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்கறான். அவங்க வயசுக்கு இருக்கிறவங்களை கூப்பிட்டு கேட்கறான், எப்ப என்னப்பா செய்யலாம்? இந்த நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எவ்வாறு அந்த 3ஆம் நாள் வர்றாங்கல்ல, அவங்கள பார்த்து சொல்லு, எங்க அப்பாவுடைய இடுப்பை பார்க்கணும், என்னுடைய சுண்டு வரல் பெருசாரு. என் சுண்டு வரல் எங்க அப்பாவுடைய சவுக்கால் அடிச்சாரு, நான் தேட வச்சு அடிப்பேன். நான் என்ன பண்ணுவேன்? அவர் வாரத்தை சுமத்தினாரு, இன்னும் உனக்கு வாரத்தை சுமத்துவேன் அப்படின்னு கடினமா பேச சொல்லுங்க. சொல்லுங்க, கடினமா பேசுறேன். சொல்லுங்க. அப்பவே ராஜ்யம் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. 10 கோத்திரம், 11 கோத்திரம் சாலமோனுடைய வேலைக்காரனுக்கு போயிடுச்சு. ஒரு குடும்பம் ஏன் பிரியுதுன்னா, அனுசரணையான வார்த்தை இல்லை, அன்பான வார்த்தை இல்லை, கரிசனையான வார்த்தை இல்லை. வெட்டு ஒண்ணு சொல்லுங்க, துண்டு 2ஆகும், குடும்பமும் 2ஆகும். அனுசரணையா பேசும். அதே சமயத்துல ஞானம் மட்டும் இருந்தா போதாது, ரொம்ப கவனம் தந்திரமா இருக்கும். அதாவது சர்ப்பத்தை போல இருக்கணும். எப்படி இருக்கணும்? யாரை என்னங்கிற விவரம் தெரிகிற காரியங்கள். எத்தனை பேர் ஆமையை சொல்லி ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சேன். ஜோசுவா அதாவது மோசேக்கு பிறகு ஜோசுவா நடத்திட்டு போறாரு, அப்படிதானே? இப்ப ஜோசுவா உள்ள கொண்டு போகும்போது பயங்கரமா யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போறாரு. இதை கிபியோனியர் அப்படிங்கிறவங்க கேள்விப்படுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு முன்னால நம்மளால நிக்க முடியாது, இவங்களோட சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது, இவங்க தந்திரமா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிபியோனியர் சில மக்களை தேர்ந்தெடுத்து பக்கத்துல தான் இருக்காங்க. தேர்ந்தெடுத்து என்ன சொன்னாங்க, நீங்க இவங்க கிட்ட போங்க, அதாவது இஸ்ரவேல் மக்கள்கிட்ட போங்க, ஜோசுவா கிட்ட போங்க. எப்படி போங்கன்னா, ரொம்ப பழைய உடுப்பை போட்டுக்கங்க, கிழிச்சு போன நஞ்சு போன உடுப்பை போட்டுக்கங்க, உங்க தலையில எண்ணெயெல்லாம் பூசாதீங்க, மூச்செல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கட்டும், உங்க செருப்பு பழைய செருப்பு வாரெல்லாம் பிச்சு போனதை போட்டுக்கங்க, அப்பம் கொண்டு போங்க, அந்த அப்பமெல்லாம் பூசண பூத்த பழைய அப்பமா கொண்டு போங்க. இப்போ போய் சொல்லுங்க, நாங்க தூரத்துல இருந்து வர்றோம். எங்க இருந்து வரோம்? ஆனா பக்கத்துல இருக்கிறாரு. தூரத்துல இருந்து வர்றோம். பேசிட்டீங்களா? பேசிக்கிட்டே இருக்காரு. எப்பதான் முடிப்பாரு? முடிச்சிருவேன். தோத்துரும். என் கண்கள் எப்பவும் சுற்றி விடாதீங்க. தோத்துரும். இப்போ தூரத்துல இருந்து வர்றோம். இப்ப யோசுவா கிட்ட வந்து நாங்க தூரத்துல இருந்து வர்றோம், உங்க ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்றதையும், நீங்க உங்களுக்கு முன்னால எந்த ராஜாவும் எந்த தேசமும் நிக்க முடியல, எல்லாத்தையும் பட்டைய கருக்கான வெட்டி எவ்வளவு பெரிய மதிலா இருந்தாலும் எடிச்சு எல்லாத்தையும் பிடிக்கிறீங்க. உங்ககிட்ட நிக்கிறதுக்கு நாங்க தகுதி இல்லை, நாங்க தூரமா இருக்கிறோம். நீங்க எங்களை சேர்த்துக்கங்க, எங்களை கொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க, எங்களை அழிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. பாருங்க, நீங்க அப்படி நம்பலன்னா எங்க தலையெல்லாம் பாருங்க, என்ன வச்சுக்கிட்டு வந்தோம், என்னெல்லாம் காஞ்சி போச்சு, முகத்தையெல்லாம் பாருங்க, ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வந்தோம், பாருங்க முடிஞ்செல்லாம் எப்படி ஆகி போச்சு, நாங்க புது ட்ரெஸ் போட்டு வந்தோம், பாருங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்ததுனால எங்க ட்ரெஸ் எல்லாம் பழசா போச்சு, நடந்து பாருங்க, செருப்பு புது செருப்புங்க, வருமானம் போட்டுங்க, பாருங்க எல்லாம் பிஞ்சு போச்சு, வீட்டுல சுட சுட அப்பம் சுட்டு கொடுத்தாங்க, பாருங்க இந்த அப்பமெல்லாம் எப்படி ஆகி போச்சு, அந்த தூரத்துல இருக்கிறாங்க. ஆக எங்களை கொண்டுட மாட்டேன், எங்களுக்கு என்ன பண்ணுங்க, பிராமிஸ் பண்ணுங்க, எங்க தேசத்தை பிடிக்க மாட்டோம்னு சொல்லி பிராமிஸ் பண்ணுங்க. இந்த ஜோசுவா புறாமாரி இருந்தாரு, ஆனா சர்ப்பமாரி இருக்க தெரியல. இது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பார்க்காம ரைட்டு அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துக்கு முன்னால பிராமிஸ் பண்ணிட்டாங்க. அதனால இருந்தது என்ன
பிரச்சனை. அவங்க வாழ்நாள் எல்லாம் இந்த கிபியோனியர்கள் இவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முள்ளாக இருந்தாங்க. இவங்களை அழிக்கவும் முடியல, வெட்டவும் முடியல, கொல்லவும் முடியல. ஏன்னு சொன்னா இவங்க எப்படிப்பட்டவங்க? தந்திரமா வந்து அவங்க சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. இந்த இடத்துல இந்த ஜோசுவா எப்படி இல்லைன்னா சர்ப்பம் மாதிரி இல்லை. எத்தனை பேர் ஆமே? நாம் வேலூர் ரோடு பிரிவுல ஆறாவது நடத்துற போது கல்லேரிப்பட்டி அண்ணா நகருக்கு ஒரு பாட்டியும் ஒரு ஐயா வருவாங்க. ரொம்ப ஆரம்பம் முடியும். அப்படி வரும்போது அவங்களுக்கு வந்தவங்க அடுத்த வாரம் வரத்துக்கு காசு கொடுத்துரும். அப்புறம் வீட்டில் ஏதாவது மிளகா இல்லையா அப்படின்னா வாங்கிட்டு போவாங்க. நான் ரொம்ப பரிதாபப்பட்டு இவங்கள்ட்ட இருக்கிறத கொடுப்பா, அவங்க வயசான பாட்டிடுவாங்க, அவங்க வர்றாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வாரம் வந்துட்டாங்கன்னா அடுத்த வாரம் வரத்துக்கு காசு கொடுப்பேன். இப்படியா வரட்டும் ஆத்து மக்கள் அப்படின்னு. ஒரு நாள் நான் பெத்தராங்கி ஆராதனை முடிச்சுட்டு இங்க வர்றேன். அதாவது அந்த பாலப்படி ஆராதனைக்கு வரேன். ஒரு ஆளு வெளியே படியில் ஏங்க இந்த கல்லேரிப்பட்டி காரக்காலத்துக்கு ஒரு ஐயா அம்மா வருவேன். யாருங்க அவரு? சுப்பிரமணியன். ஆமாங்க வந்திருக்காருங்களா? மேலதான் இருக்கிறாரு நினைக்கிறேன். என்ன விஷயம்? வட்டி காசு கொடுத்து பணம். என்ன காசு? வட்டி காசு. எவ்வளோங்க? 13,000. 13,000. எத்தனை மாசத்து வட்டி? 3 மாசத்து வட்டி. எவ்வளோ வாங்கியிருக்கிறாரு? இவ்வளவு என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. ஆனா எனக்கு என்னாச்சு? நாங்க அன்னைக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, நாங்க அன்னைக்கு இருக்கிற மிளகா கொடுத்து விட்டோம், இருக்கிற 5,000 கொடுத்து விட்டோம். இவர் என்ன பண்றாரு? வட்டிக்கு விட்டு 3 மாசம் கொடுத்தா 13,000 வட்டி வாங்குறாரு. அப்ப நான் என்னவா இருந்திருக்கிறேன்? புறா மாதிரி இருந்திருக்கேன். என்னவா இல்லை? சர்ப்பமா. இப்படி நிறைய நடக்குது. உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல புறாவா இருக்கணுமோ அங்க புறாவா இருங்க. எங்க சர்ப்பமா இருக்கணுமோ அங்க சர்ப்பமா இருங்க. இல்லைன்னா எல்லை மீறுதல் உருவாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? கவனத்தை கவனமா வச்சுக்கிறோம். நிறைய இருந்தாலும் நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அடுத்த வாரத்தில் உங்களோட பேச வேண்டிய தலைப்பு, அதாவது அடுத்த வாரம் வாக்குத்தத்த ஆராதனையாக இருக்கும். மனசாட்சியை கொன்று விடாதே. இதுதான் அடுத்த வாரத்து தலைப்பு. இப்போவே நீங்கள் தலைப்பை போட்டு வச்சுருக்கேன். இந்த லீவு நாட்கள், எனக்கு ரெஸ்ட் கிடைச்ச நாட்களில் நிறைய கடவுளுடைய வார்த்தைகள் எல்லாம் தேடி எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்த வாரம் என்ன பிரசங்கம்? மனசாட்சியை கொன்னுறாத. அதுதான் அடுத்த வாரம் பிரசங்கமாக இருக்கும். கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணோம். Oh Lord, hallelujah. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஜெபிக்காதீங்க. ஒரு நிமிஷம் மௌனமா உங்களை ஆராய்ச்சி பாருங்க. நான் எப்படி இருக்கிறேன்? எந்த நிலையில நான் இருக்கிறேன்? எந்த சூழ்நிலையில நான் இருக்கிறேன்? என் குடும்ப எல்லை மீறுவதற்கு நான் ஒரு காரணவாதியாக இருக்கிறேனா? நான் எந்தெந்த இடத்துல சரியில்லாத நிலைமையில இருக்கிறேன்? நான் எந்தெந்த இடத்துல நான் கவனக்குறைவாக இருந்துறேன்? உங்க எல்லை ஆண்டவர் வரை அறுத்து வச்சிருக்கிறார். இந்த எல்லை மீறப்படும் போதுதான் பயங்கரமான பிரச்சனை வருகிறது. ஒரு பயங்கர இழப்பு வருது. ஒரு பயங்கரமான இழப்பு வந்தது. நீங்க உங்களை பாருங்க. உங்க உள்ளத்துல இருந்து கொஞ்சம் யோசனை. ஆதமே, நீ எங்க இருக்கிற? எங்க மீறிட்டியா? இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் கூப்பிடுறாரு. எங்க இருக்கிற நீ? உனக்கு நான் வரையறுத்த எல்லையில இருக்கிறியா? அல்லது உன்னுடைய எல்லையை மீறி நிற்கிறியா? ஆதாம் சொல்லுகிறார், நான் மரத்துக்கு பின்னால் இலைகளை எடுத்து ஆடையாக உடுத்தி கொண்டு நான் மரத்துக்கு பின்னாலே இருக்கிறேன். என்ன செஞ்ச? நான் பாவம் செய்து விட்டேன், எல்லை மீறி விட்டேன். அழகான தோட்டம், அற்புதமான கனி,
ஆசீர்வாதமான வாழ்க்கை எல்லை மீறியதினாலே இழந்து போக வேண்டிய நிலை உருவானது. எத்தனை கடவுளுடைய பிள்ளைங்க உங்களுடைய குடும்ப அந்த எல்லைக்குள்ள வாழுகிறோம். உங்க குடும்ப எல்லை, உங்க குடும்ப எல்லையை மீற வேண்டாம். கணவனுக்குரிய எல்லை, மனைவிக்குரிய எல்லை, பிள்ளைகளுக்குரிய எல்லை, ஒரு பொருளாதாரத்துக்குரிய எல்லை, எல்லை மீறி செயல்படக்கூடாது. எல்லை மீறிய காரியம், எல்லை மீறிய நட்பு, எல்லை மீறிய சம்பாஷணை, எல்லை மீறிய பேச்சு, எல்லை மீறிய உறவு, எல்லை மீறிய காரியங்கள், எல்லை மீறிய செலவு, இது எங்க கொண்டு போய் நம்மளை விடுவோம்? அது பாதாள வரைக்கும் பட்சிக்கிறதா இருக்கும். குடும்பத்தில் அன்பு, இறக்க குணம், அனுசரிப்பு எல்லாம் இருக்கா? ஒரே நீதியை தான் செலுத்திட்டு இருக்கிறோம். அவங்க மேல கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. அந்த பிள்ளைங்க மேல, கணவன் மேல, மனைவி மேல கொஞ்சம் இறக்கம் காட்டு. இறக்கம் காண்பிக்கிறவங்க இறக்கம் காண்பிக்கப்படும். இறக்கம் காண்பிக்கிறவங்க இறக்கம் பெறுவர். அல்லேலூயா. இப்பொழுது ஒரு நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பேசிய இந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க.